ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து காய் செடிங்களுக்கு ஆட்டிடுவோங்க. ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை. பெரிய செடியாக இருந்தால் 2 கை போடலாங்க. சின்ன செடியாக இருந்தால் ஒரு கை போதுமானதுங்க. இது பார்த்தீங்கன்னா கோழி அவரைங்க. கோழி அவரைங்க குத்து செடியில் பார்த்தீங்கன்னா கோழி அவரை 2 செடி வச்சுருக்குறேங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 12க்கு 12 தாங்க. இடம் இல்லாததுனால நான் 2 செடி வச்சு விட்டுங்க. கோழி அவரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 3 செடி இருக்குதுங்க. ஒரு செடி பார்த்தீங்கன்னா பூச்சி சாப்பிடுச்சுங்க. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. பூச்சிக்கிட்டேருந்து காப்பாற்றுறது தாங்க பெரிய வேலையாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாவரைங்க. குத்தாவரையிலே பார்த்தீங்கன்னா பட்டாவரை 2 கை போடுறோங்க. இந்த மாதிரி இளஞ்செடியாக இருக்கும்போது நம்ம ஒரு 2 கை போட்டு நம்ம கலரி விட்டு தண்ணி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துருங்க. இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து அரும்பு வர ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ 2 வாரம் தாங்க உங்களுக்கு ஆகுது. நான் செடி காமிச்சு இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே பாருங்க பார்த்தீங்கன்னா செடிக்கு சட்டைக்கு பாருங்கள் அரும்பு. பட்டா வரைங்க இது, அதுக்குள்ளே அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா பீன்ஸுங்க. பீன்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செடி 2 பேக்கில் இருக்குதுங்க. இதுக்கும் ஒரு 2 கை போடுறோங்க. பேக் சைஸ் இது 15க்கு 15ங்க. இது பெரிய சைஸுங்க. ஏன்னா பேக் சைஸும் கேட்குறீங்க, அதனால் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா அரும்பு எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? நல்லா அரும்பு எடுக்க ஆரம்பிச்சு 2 செடி வச்சுருக்குறேங்க. 2 செடியுமே அழகாக வளர்ந்து வருது பாருங்கள். இது பீன்ஸுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வல்லாரைக்கு கொஞ்சம் போடலாங்க. வல்லாரைக்கும் கொஞ்சம் போடலாம். சும்மா லைட்டாக கலக்கி விட்றோங்க. ஏன்னா இது ஃபுல்லாக ஈரங்க. இப்போ இது ஈரம் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ நான் தண்ணி விட மாட்டேங்க. இதுக்கு கலரி மட்டும் விட்டுட்டு போயிடுவோங்க. இன்றைக்கி ஒரு நாள் வெயில் நல்லா காஞ்ச பின்னாடி சாயந்தரமாக வந்து இது கொஞ்சம் தண்ணி விட்டுருவோங்க. பாருங்கள், நல்லா தலையுது பாருங்கள். பார்த்தோம்னா சூப்பராக இருக்குது பாருங்கள். டொமேட்டோ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கில் வச்சுருக்கேங்க. 4 செடி இருக்குதுங்க. சும்மா லைட்டாக கலரி விட்டால் போதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் பீன்ஸுன்னு தெரியலிங்க, தட்டைக்காயின்னு தெரியல. ரெண்டும் வித்தியாசமாக இருக்குதுங்க செடி. ஒரு காஷ்மீர் சில்லி வச்சுருக்குறேங்க. இது வெள்ளை தட்டைக்காயின்னு நினைக்கிறேங்க. வெள்ளை கலர் தட்டைக்காயின்னு நினைக்கிறேங்க. வெள்ளை கலரில் லாங் பீன்ஸ் மாதிரி இருக்குங்க அந்த காய். வெள்ளையாக வைக்குங்க இந்த காய். ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொரியல் தட்டைக்காய்ங்க. இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கை கொடுக்குறேங்க. ஏன்னா இது இளஞ்செடின்றதுனால ஒரே ஒரு கை. இது 2மே வச்சுருக்குறேங்க. கொட்டை பொருளை 2 பேக் இருக்குதுங்க. நீட்டை பொருளை 2 பேக் இருக்குதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் வெண்டைங்க. இதுக்கும் நம்ம வந்து ஒரு 2 கை கொடுக்கலாங்க. ரெட் வெண்டையில் பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி நாற்று நட்டு விட்டுருக்குறேங்க. நாற்று மிச்சமாக இருக்கிறதுனால நம்ம எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே நான் நட்டு விட்ருவோங்க. நம்ம போட்ட நாற்று நிறைய முளைச்சிருதுங்க, வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுத்தில் ஊனி விட்டுறது தாங்க. கத்திரி நாற்றுன்னு சொன்ன பின்னாடி ஒரு கமெண்ட் ஞாபகம் வருதுங்க. ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தாங்க ஒரு சிஸ்டர். என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னா, கத்திரி செடி வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி குச்சியாக நட்டால் காய் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு அது கேள்வியே எனக்கு என்னன்றதே புரியலைங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதும் எனக்கு சரியாக புரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, குச்சி நட்டால் காய் வருமான்னு கேட்குறாங்களோன்னு எனக்கு தோணுச்சுங்க. அதுக்கு வேண்டி நான் என்ன சொல்கிறேன்னா, கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் கட்டிங்ஸ் மூலியமாலாம் கத்திரிக்காயே எனக்கு வருதான்றது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா நானும் ஒன்றும் ட்ரை பண்ணது கிடையாதுங்க. நான் இது வரைக்கும் விதை விட்டு தான், நாற்று நட்டு தான் நான் காய் பறிச்சிருக்கிறேங்க. குச்சி கட்டிங்ஸ் மூலிமா கத்திரிக்காய் செடி வருதா வரலையான்றது எனக்கே தெரியாதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து எனக்கு சரியாக புரியலையா இல்லை என்னன்றது எனக்குமே அது கமெண்ட்டே எனக்கு ஒரு விதமாக இருந்ததுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா, கட்டிங்ஸ் மூலிமா கத்திரிக்காய் வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. நாற்று மூலிமா தாங்க வரும். இல்லை நீங்கள் கட்டிங்ஸ் வச்சு அது செடி தழைஞ்சு உங்களுக்கு கத்திரிக்காய் வச்சிச்சா அப்படின்றத கமெண்ட் நீங்கள் திருப்பி அது என்னான்றதை எனக்கு கொஞ்சம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிப்ளை கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன்.
ஏன்னா அந்த கமெண்ட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தாங்க இருந்தது. ஏன்னா கட்டிங்ஸ் வச்சு எப்படி கத்திரிக்காய் வருமான்னு கேட்குறாங்களே அப்படின்ற மாரி எனக்கு தோணுச்சுங்க. அதனால தான் நான் வந்து உங்களுக்கு வந்து மண்டே வீடியோவுல உங்களுக்கு ரிப்ளை குடுக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதனால தான் இந்த வீடியோவுல உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை குடுக்குறேங்க. ஏன்னா நான் இதுவரைக்கும் நான் அது மாரி ட்ரை பண்ணது கிடையாதுங்க. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷமா மாடி தோட்டத்தில வந்து கத்திரி செடிய பயிரிட்டு தான் வரேங்க. ஆனா அந்த மாரி நான் ஒண்ணும் வளர்த்துனது இல்லைங்க. கட் பண்ணி விட்டோம்னா, தழைஞ்சு காய் வைக்குங்க கத்திரி செடி பொறுத்தவரைக்கும். ஆனா குச்சி வச்சு அது பத்தி அது வந்து உங்களுக்கு காய் வைக்குமானா, எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அது மாரி நான் இன்னும் ட்ரை பண்ணதில்ல. அது மாரி எனக்கு வரவும் வராதுன்னு தாங்க எனக்கு தோணுது. காயெல்லாம் அது மாரி வைக்காதுங்க. கட்டிங்ஸில காய் வைக்காதுங்க. பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் குடுங்க. விதைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா ஒரு 4, 5 ஐட்டம் வந்து சேர்த்திருக்கேங்க. என்னென்ன விதை சேர்த்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தர்பூசணி விதை, வெள்ளரிக்காய் விதை, முலாம்பழ விதை, அதுக்கப்புறம் சங்குப்பூ விதை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கிறேங்க வாட்ஸ்அப்பில. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் குரூப்பை பாருங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில வீடியோவிலே குடுத்துருக்குறேங்க. ஏன்னா, இந்த வெயில் காலத்தில வெள்ளரி, தர்பூசணி இதெல்லாம் நம்ம விளைஞ்சு நம்மளால சாப்பிட முடியுங்க. நானுமே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் விதை போட்டு இப்போ நாற்று நட்டுருக்கிறேங்க. உங்களுக்கும் நான் வீடியோல காமிச்சிருப்பேன். அந்த மாரி இப்ப எந்தெந்த சீசனுக்கு எந்தெந்த காய் வருது அப்படின்றத நம்ம அப்பப்ப மாடித்தோட்டம் வச்சுங்கிறவங்க நம்மளுக்கு அதுதாங்க ஒரே ஒரு இது. அந்தந்த சீசன்ல அந்தந்த காய நம்மளால விளைவிக்க முடியும். அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்றேங்க. ஏன்னா, இந்த சீசன்ல உங்களுக்கு தர்பூசணி நல்லா வரும். முலாம்பழம் விளைவிக்கலாம். அப்புறம் வெள்ளரிக்காவும் விளைவிக்கலாங்க. அதனால உங்களுக்கு இந்த தகவல் ம் சொல்றதுல எனக்கு ஒரு சந்தோஷங்க. எல்லா நாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் 2, 2 கை ஒவ்வொரு கை பார்த்தீங்கன்னா, ஆட்டு எருவு தூவி தாங்க நான் லைட்டா கொத்தி விட்றேன். இது பார்த்தீங்கன்னா, ஈரமா இருந்துச்சுன்னா உடனே தண்ணி விடாதீங்க. ஈரம் இல்லாத மாரி இருந்தா மட்டும் தாங்க தண்ணி குடுக்கணும். அதையும் நான் சொல்லிர்றேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஈரம் சொத சொதன்னு இருக்கும்போது நம்ம அது மேலேயே தண்ணி குடுக்கும்போது, செடி வந்து பார்த்தீங்கன்னா, அழுகறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால ஈரமா இருந்துச்சுன்னா விட்டுருங்க. ம் ஈரம் இல்லன்னா மட்டும் தண்ணி குடுங்க. நான் வந்து இப்போதைக்கு களைக்க தாங்க விட்றேன். தண்ணி குடுக்கலைங்க. நான் சாயந்தரமா தான் வந்து தண்ணி குடுக்க போறேங்க. இப்போ வந்து கிளறி விட்டு ஆட்டு எருவு போடுறேங்க. இத தான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வீடியோல காட்டுறேங்க. கொஞ்சமா குடுத்து நம்ம கிளறி விட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க. பீட்ரூட் இதுவும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நெருக்கதாங்க இருக்கும். ஏன்னா, இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, கீரைக்கு வேண்டி வச்சிருக்கிறேங்க. அதாவது இந்த இலைய நம்ம கட் பண்ணி சமைச்சுக்கலாங்க. பீட்ரூட்ல வந்து பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் மட்டும் நம்மளுக்கு சாப்பிடுறது இல்லைங்க. இலையுமே நம்மளுக்கு உதவுங்க. ஏன்னா, நம்ம வந்து மருந்து அடிக்காத நம்ம வந்து விளையறதுனால, இந்த லீஃபையும் நம்ம வந்து பருப்பு தோசையில கலந்துக்கலாங்க. ஒரு பருப்பு தோசை செய்றீங்க அப்படின்னா, பாலக்கீரை போட்டு அரைக்கலாம். முள்ளங்கி லீஃப் போட்டு அரைக்கலாம். இந்த மாரி பீட்ரூட் லீஃப் போட்டு அரைக்கலாம். அரைச்சு நம்ம வந்து பருப்பு அடை செஞ்சு சாப்பிடும்போது, உடம்புக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்குங்க. இந்த மாரி மண்ணு கூட்டி விடுங்க. ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மண்ணு கொஞ்சம் கூட்டி விடுங்க. கூட்டி விட்டீங்கன்னா, கொஞ்சம் சீக்கிரம் வளர்ந்துக்குங்க. பீட்ரூட் பார்த்தீங்கன்னா, இப்போ 3 பேக் இருக்குதுங்க. 3 பேக்குமே கொஞ்சம் நல்லா வளருதுங்க. பரவால்ல. என்ன ஒண்ணுங்க, புழுகு மட்டும் நம்ம வராத பார்த்துக்கணுங்க. டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா, எங்கன்னா வெளியில போயிட்டா தாங்க பார்க்கறதுக்கு டைம் இருக்கிறதில்ல. வீட்ல இருந்தோம்னா கண்டிப்பா வந்து சாயந்தரமும் வந்து ஒரு பிட்டு பார்த்துட்டு போவோங்க. ஏன்னா, மாலை நேரத்தில தாங்க அந்த புழுக்கெல்லாம் வர்றது. இந்த மாரி லைட்டா கிளறி விட்டுருங்க. நீட்டி பீக்கங்காங்க. கொடி பாருங்க ஏறிடுச்சுங்க. பாருங்க நல்லா கொடிய வந்து புடிச்சிருச்சுங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கை போடலாங்க. 2 பேக் வச்சிருக்கிறேங்க. அதாவது 4 செடி வச்சிருக்கிறேங்க. நீட்ட பீக்கங்க 4 செடி வச்சிருக்கிறேங்க. நீட்ட அதாவது புடலங்காங்க. நீட்ட புடலங்காவும் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு 2 பேக் இருக்குதுங்க. குட்டை பொடல பார்த்தீங்கன்னா, 4 பேக் இருக்குதுங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்க, அழகா கொடி ஏறுது பாருங்க. எல்லாம் பந்தலுக்கு அடியில வச்சு விட்டுக்கிறேங்க. நிழலா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவா ஏறுதுங்க. பாருங்க வெள்ளைப்பாகல் சூப்பரா ஏறுது பாருங்க. இதுக்கும் 2 கை போடலாம். பாருங்க என்ன அழகா பாருங்க பந்தல புடிச்சிருச்சு பாருங்க. நல்லா அரும்பு வர ஆரம்பிச்சிருச்சுங்க இது. இதுதாங்க அந்த நீட்ட புடலை. இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கை போட்டு விடலாங்க. என்னாலயும் உன் ஹைட்டுக்கு வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வளருது பாருங்க. அழகா பாருங்க பூ வச்சிருக்குது பாருங்க. பூ நல்லா மலர்ந்துருச்சு பாருங்க. சூப்பரா இருக்குது பாருங்க கலர்.
இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கை போட்டு விடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் போட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிறதுனால இதோட இதை முடிக்கிறேங்க. அடுத்த வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அடுத்த வீடியோ செவ்வாய்க்கிழமை வருதுங்க பாருங்கள். பாய்.